ஓகே மக்களே, ஏதோ தலைவர் வந்து வேற லெவல்ல இந்த கோவா ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி நீட்டா பயங்கரமா முடிச்சாரு. அது இன்னைக்கு காலையில நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க விளாக்ல பார்த்துருப்பீங்க. ஸோ தரமான சம்பவம் எல்லாமே. அதுவும் அந்த ஜோக் ஃபால்ஸ் எல்லாம் லைஃப்லயே மறக்க முடியாது. இந்த அன்எக்ஸ்பெக்டடா நான் நேற்று வேணாங்க நான் போயா போன்னு சொல்லி கூட்டு வந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மூஞ்செல்லாம் கருப்பாக்குது இல்லையா? ஜோக் ஃபால்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. வெயில சுற்றி மூஞ்செல்லாம் கருப்பாச்சு. வீட்டுக்கு போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சம் செதுக்கி ஆமாம் அழகு பண்ணிடுவாரு. ஆல்ரெடி எங்கேயும் செதுக்கி அங்கேயே அழகு பண்ணிட்டாரு தலைவர். ஓவரால் நான் அந்த வீடியோவில் சொல்லணும் என்னன்னா, ஓவரால் பிளான் பார்த்திபன். ஓவரால் வந்து இந்த ஓவராலா வழி நடத்துறதும் பார்த்திபன் தான். கவின் பயப்புலைய இந்த கோவில்லே வந்து வீடியோ என் பண்ணி இவனுக்கு இங்கே டாட்டா சொல்ல போகிறோம். ஆனால் குளத்தூரில் நாங்கள் 2 பேரும் ஸ்ப்ளிட் ஆகிடுவோம். ஏன்னா அங்கே போய் வீடியோ பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்கிறதுனால இங்கேயே வீடியோ பண்ண போகிறோம். எப்படி கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு? அதாவது என்ன சொல்லணும்னா, நைட் ரைடு நான் மேக்ஸிமம் பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் லென்ஸ் வீக், பவர் ஐ பவர் கம்மி. ப்ரோ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நான் தாண்டி வந்திருப்பேனான்னு தெரில. பொறுமையாக நின்று நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பக்குவமாக கூட்டிகிட்டு வந்தாப்புல. ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அந்த குழியை ஒரு பள்ளமாகட்டும் இல்லை லெஃப்ட் ரைட் கட் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் போட்டு எல்லாமே சிக்னல் கொடுத்து என்னை பாதுகாப்பாக பத்திரமா கொண்டாந்து கரை சேர்த்திட்டாப்புலன்னே சொல்லலாம். ஆமாம், அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் நான் ஓட்டுற ஓட்டுக்கு யாரும் என்ன மாதிரி ஓட்ட முடியுது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காம்படிட்டிவாக கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 90% பண்ணுறேன்னா ஒரு 80% ஓரளவுக்கு கம்பேனியன் பண்ணி வந்துட்டாப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக நாங்கள் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே தானே? அடுத்தடுத்த ரைடில் அதுக்கு மேலே பார்க்க போகிறோம். டாட்டா. உங்கள் என்ன கேப்டன்.